வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ். இதில் ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கொஸ்டினில் பாரதிதாசனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாரதிதாசன் எதில் கவர் ஆகும்னா பகுதி ஈனாவில் கவர் ஆகும். அதாவது தமிழ் 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பகுதி ஆ, பகுதி ஆவன்னா பகுதி ஈனா. இதில் பகுதி ஈனாவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு அப்படிங்கிற இதில் பிரிச்சிருப்பாங்க. அதில் பாரதிதாசனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் எந்த மாதிரியான கொஷின் ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது இந்த பாரதிதாசனை பற்றி அப்படின்னா, நியூ புக்கு 6th புக்கில் கவர் ஆகுது, 7th புக்கில் கவர் ஆகுது, 9th புக்கில், அப்புறம் 11th புக்கில். அப்புறம் ஓல்டு புக்குன்னு பார்த்தோம்னா 6th புக்கு, 7th புக்கு, 9th புக்கு, 10th புக்கில். இவ்வளோ தான். இந்த புக்கில் தான் பாரதிதாசனை பற்றி கவர் ஆகுது. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றி கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. பாரதிதாசன் இவருடைய பெற்றோர் பேர் கனகசபை லக்குமி அம்மாள். இவருடைய காலம்னு பார்த்தோம்னா 29/4/1891 பிறந்திருக்கிறாரு. அதே மாதிரி 21/4/1964 புதுவையில் பிறந்திருக்காரு. புதுவைனா புதுச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பிறந்தார் அப்படின்னா, நமக்கு அந்த டேட்டு பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க. டேட்டு நம்ம மனப்பாடம் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் இந்த இயராவது நம்ம மனப்பாடம் பண்ணுறது நல்லது. 1891 பிறந்திருக்கிறாரு. 1964 இறந்துருக்கிறாரு. சாரி, அவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா சுப்புரத்தினம். இவருடைய சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர்னு சொல்லுவாங்க, பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கல்வி தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை பெற்றிருக்கிறாரு. இவருடைய இயற்றிய நூல்கள்னு பார்த்தோன்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சித்திட்டு, தமிழியாக்கம், அழகின் சிரிப்பு, பிசிராந்தையார், இசையம்மது, கண்ணகி புரட்சி காப்பியம் இவர் இயற்றிய நூல்கள். ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ளதை நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து கொடுக்குற அதை பார்த்தாலே கொஞ்சம் போதும். அதுலேயும் கொஞ்சம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். அதையும் அடுத்து பார்ப்போம். அடுத்து இவர் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாடகம் என்னென்னா பிசிராந்தையான்னு சொல்லுவாங்க. இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். அதே மாதிரி ஒரு இதழ் நடத்தியிருக்காரு. அது என்ன இதழ்னா குயில் என்ற இதழை இலக்கிய இதழை நடத்தியிருக்கிறாரு. அப்புறம் அவருடைய பேர் கனக சுப்புரத்தினம். ஆனால் அவர் பாரதி மீதின் பற்று காரணமாக கனக சுப்புரத்தினம் என்று தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அப்புறம் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் இவர் தான். அப்புறம் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது. தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவியிருக்காங்க. அந்த பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பெயரில் நிறுவியிருக்காங்க திருச்சியில். ஓகே. அடுத்து வடமொழியில் எழுதப்பட்ட பெல்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது. அது என்னதுன்னா புரட்சி கவி. இந்த கொஷின் இது வரைக்கும் கேட்கல. இந்த தடவை எக்ஸாமில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது.
வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது வந்து புரட்சிக்கவி. இது வந்து 11th புக்கில் இருக்குது இது. அடுத்து தமிழக அரசு வந்து பாவேந்தர் படைப்புகளை ஆக்கப்பட்டது. அடுத்து வந்து கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படிப்பதில் வல்லவர் அவர். பாரதிதாசனின் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண்ணு, மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து உள்வாங்கி பாடியுள்ளார் பாரதிதாசன். பாரதிதாசன் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. தமிழர் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனை, பொது உடைமை முதலியானவற்றை பாரதிதாசன் கவிதையில் வெளிப்படுத்தின. இவ்வளோதான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இவருடைய பாட்டோட வரிகள் வந்து அப்போக்கப்போ நம்ம ஒவ்வொரு புக்கு பார்க்கும்போது அவருடைய பாட்டோட வரிகள், அப்புறம் அவரோட அந்த சொல்லும் பொருளும் மற்ற இதுகளை நம்ம பார்க்கலாம். அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம். பாவேந்தர் பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் அதே தான், கனக சுப்புரத்தினம். இவர் வந்து ஊர் வந்து புதுச்சேரி. இவருடைய பெற்றோர் வந்து கனகசபை, லட்சுமி அம்மையார். இவருடைய மனைவி பேர் வந்து இதில் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. பழனி அம்மையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இவருடைய காலம், இது ஸ்கூல் புக்கிலே இருக்குது, பழைய புக்கில் இது இருக்குது. 29/4/1891 பிறந்திருக்காங்க. அது மாதிரி 21/4/1964 வந்து இறந்துருக்கிறாரு. அடுத்து இவருடைய இயற்றிய நூட்கள்னு பார்த்தோம்னா சஞ்சீவி பருவத்தின் சாரல். ஸ்கூல் புக்கில் இது இல்லை, இங்கே இருக்குது, இதை நம்ம படிச்சுக்கிறது நல்லது. சஞ்சீவி பருவத்தின் சாரல், இசை அமுது, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, சேரதாண்டவம், தமிழச்சியின் கத்தி, விஸ்ராந்தையார், குறிஞ்சித்திட்டு, தமிழியாக்கம், பாரதிதாசன் கவிதைகள், மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், திருக்குறள் உரை, புத்தகசாலை. இந்த புத்தகசாலை, அடுத்து இந்த கண்ணகி புரட்சி காப்பியம், இது ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த மணிமேகலை வெண்பாலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, அது ப்ரீவியஸ் கொஷின் நம்ம பார்க்கலாம் நம்ம. அடுத்து வந்து இவருடைய சிறப்பு பேரில் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க சிறப்பு பேர்கள். அங்கே வந்து பாவேந்தரும் புரட்சி கவிஞர் மட்டும்தான் பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், இயற்கை கவிஞர், இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்னு. இயற்கை கவிஞர், தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி, தமிழரின் புகழ் மேதினியாங்க, தமிழரின் புகழ் மேதினியாங்க பிறந்த கவி அப்படின்னு அழைக்கிறாங்க. இவருடைய சிறப்பு பேர் இத்தனையுமே. அடுத்து வந்து இவருடைய இதழ், இது ஸ்கூல் புக்கிலே இருந்துச்சு, குயில் என்ற இதழை வந்து நடத்தியிருக்காருன்னு. இவர் வந்து எந்தெந்த பத்திரிகையில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, எந்தெந்த பத்திரிகையெல்லாம் அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா, பகுத்தறிவு, குடியரசு. இந்த பகுத்தறிவு குடியரசும் வந்து யாரோடைய இதழ்னு சொன்னோம்னா பெரியாரோட இதழ்கள் தான் இந்த பகுத்தறிவு குடியரசும். இது ஸ்கூல் புக்கில் வந்து 10th புக்கில் சோசியலில் அவரை பற்றி இருக்கும், அதோட அந்த இயரோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது அவ்வம்போது இதை பார்க்கலாம். இந்த பத்திரிகையில் வந்து இவர் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. எது இதில்னா பகுத்தறிவு குடியரசு என்ற இதில் வந்து இது பண்ணியிருக்காரு.
இந்த பகுத்தறியும் குடியரசு இதழை நடத்தியவர் யாருன்னா பெரியார். அடுத்து தனது 16 வயதில் தனது 16வது வயதில் நிறுவி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியை துவங்கினார். பின்பு புதுவை அரசினர் கல்லூரியில் கால்வே கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்னு. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டு சிறை சென்ற கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். ஓகே, இவர் உருசிய நாட்டின் மாக்கவிஞர் யாருன்னா ரசூல் கம்சதேவ். தனது இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. இது யார் சொன்னது அப்படின்னா ரசூல் கம்சதேவ் தான். இந்த கொஷின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இதுவும் ஒரு முக்கியமான கொஷின். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன். இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். அதோட சாயலில் தான் ஒரு பாரதிதாசன் இருக்கிறாரு அப்படின்னு ரசூல் கம்சதேவ் போல் சிறந்து விளங்கியவர் தான் பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. பாரதியின் மீது பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதை அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் கவிதைவானில் ஒளி நிலவாய் பவனி வந்த பெருங்கவிஞன் தான் பாரதிதாசன். நம்ம எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, முக்கியமானது மட்டும் படிச்சுட்டா போதும். ஏன்னா நமக்கு இந்த குரூப் 8க்கு கேட்குறனால இதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறது மாதிரி நல்லது. ஏன்னா இப்போ 2லேயுமே கவர் ஆகுது, தமிழ்லேயும் கவர் ஆகுது, அதேமாரி ஜிகேயில் குரூப் 8ல் கவர் ஆகுது. அதனால நம்ம இந்த இதுகளை கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துக்கிறது நல்லது. இதுலேயும் நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. புதுவையில் வெளியான ஏடுகளில் தன்னை கிண்டல்காரன் கிறுக்கன் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் பாரதிதாசன். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ங்க. இந்த மாதிரி கொஷின் தான் டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதுவையில் வெளியான ஏடுகளில் தன்னை கிண்டல்காரன் கிறுக்கன் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் பாரதிதாசன். அப்புறம் நம்ம இது பார்த்தது தான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் பிசிராந்தையார் நாடகம். இது ஒரு முக்கியமானது, ஏகப்பட்ட தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ், பிரெஞ்சு, ஆங்கில மொழிகள் புலம்பெற்றது. இது ஸ்கூல் புக்கில் பார்த்துட்டோம். அடுத்து பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஒரு கவி என்றவர் பாரதியார். இது ஒரு முக்கியமானது. பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஒரு கவி என்றவர் யாருன்னா பாரதியார். மறுமலர்ச்சி கருத்துக்களை தம் பாடல்களின் மூலம் பரப்பியர் யாருன்னா பாரதிதாசன். ஓகே, எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி என்றவர் பாரதிதாசன் தான். இது ஒரு லைன்ஸ் பார்த்துக்க வேண்டியதான். அடுத்து 7 கடல் அவர் வண்ணமடா என்ற பாடல் பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று சுதேசமித்திரனில் வெளியானது. இது கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யாருன்னா முடியரசன், வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசனும் சுரதா. அடுத்து தமிழக அரசு பாரதிதாசன் படைப்புகளை 1990ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்கி உள்ளது. நம்ம ஸ்கூல் புக்கில் வெறும் நாட்டுடைமையாக்கப்பட்டது பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே டேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அதனால் ஒரு முக்கியமான ஒரு கொஷின்னு. தமிழக அரசு பாரதிதாசன் படைப்புகள் 1990ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அங்கே பார்த்தது தான். தமிழக அரசால் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் திருச்சியில், அதான் திருச்சிராப்பள்ளி பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அடுத்து குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முதலில்
பாட்டு எழுதியவர் பாரதிதாசன். இது ஒரு முக்கியமான கொஷின். இது குரூப் 8ல் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முதலாம் அப்போ வந்து பாட்டு எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் யார் வந்து பாரதிதாசன். ஒரு முக்கியமான ஒரு இது. அடுத்து இரவா புகழுடைய எண்ணற்ற காப்பியங்களை படைத்தவர். அப்போ நம்ம பார்த்தோம்ல கண்ணகி புரட்சி காப்பியம், அப்புறம் வந்து இன்னொன்று அடுத்து வந்து மணிமேலை வெண்பா, இந்த மாதிரி ஒரு 2 நாடகம் பார்த்தோம்ல. அப்புறம் வந்து பிசிராந்தையார் அப்படின்லாம் பார்த்தோம்ல. அதெல்லாம் வந்து காப்பியங்கள் தானே. அதனால் வந்து இரவா புகழுடைய எண்ணற்ற காப்பியங்களை படைத்தவர் வந்து பாரதிதாசன். அடுத்து தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதில்லை என்று பாரதியை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். பொது உடைமை வலியுறுத்தி கூறும் நூல் வந்து சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். அடுத்து இயற்கையை வர்ணிக்கும் நூல் வந்து அழகின் சிரிப்பு. கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல் வந்து குடும்ப விளக்கு. அடுத்து கல்லா பெண்களின் இழிவை கூறும் நூல் வந்து இருண்ட வீடு. அதாவது கல்வி கற்காத பெண்களை பற்றி கூறுவது வந்து இருண்ட வீடுன்னு சொல்கிறாரு. பில்கணியத்தின் தழுவல் வந்து புரட்சி காப்பியம். ஓகே. என்னை ஈன்ற தந்தையையும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தொழிலையும் நாளும் எனக்கு திருநாளே அப்படின்னு பாடியிருக்காரு. அப்புறம் இந்த ஸ்கூல் சின்ன பிள்ளைகளை பாடுற மாதிரி மலையே மலையே வாவா, நல்ல வானம் புனலே வாவா, தகரப்பந்தல் தனத்தன என்ன, தாளும் கூரை சலசல என்ன. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த இது கேட்பாங்க. இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்றும் தருமொழி வாய்ந்த நல்ல அமுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது ஏற்கனவே கேட்ட கொஷின் தான் இதெல்லாம். எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும். இலக்கண நூல்கள் புதிதாய் இயற்றல் வேண்டும். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. இது எல்லாம் இந்த ஒரே வரிகளில் இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். அதைத்தான் கொஷினாக கேட்பாங்க. தமிழென்று தோள் தட்டி ஆடு தமிழ் நல்ல தமிழ் வெல்க என தினம் பாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை முழங்கு. செந்தமிழே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தமிழ். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஒரு முக்கியமான ஒரு வரி. தமிழுக்கு அமுதம் என்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இதுவும் கேட்ட கொஷின் தான். இருட்டறையில் உள்ளதடா உலகம். இதுவும் கொஷின் கேட்டதான். புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். தூளம் போல் வளர் கிளைக்கு விழுதுகள் தூண்கள் அப்படின்னு. ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கிறோங்க. இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு குறைவு தான். அடுத்து வந்து உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூல்கள் உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில். தமிழரசி என்ற வரிகள் வந்து பாடியிருக்காரு. அடுத்து வாழ்வினில் செம்மை செய்வோம் நீயே. இது வந்து புதுவையின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக அமைந்துள்ளது அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தா அதைத்தான் அப்படியே இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்கு உள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு.
எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திருத்தவையும் கல்லாரை காணுங்கள் கல்வி காண்க அப்படின்னா எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடம் வேண்டும். தேன் கொடுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ற வேண்டுமினி உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கு இறுதி கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழ். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழை படித்தவன் தாய் தடுத்தாலும் விடாதே. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பார் அவர். கல்வியில்லா பெண்கள் களநிலம் இவர் தான் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கு அப்படின்னு சொல்கிறாரு. அகர முதலி ஒன்றை நாளும் நீ படித்து வருவாய். கிளையினில் பாம்பு தொங்க விழுதொன்று குரங்கு தொட்ட விளக்கினை தொட்ட பிள்ளை இணையில முப்பாலுக்கு இந்நிலத்தே. தொண்டு செய்த பழுத்தப்படும் தூயதாடி மார்பிலும். பெரியார் இந்த கொஸ்டின் கேட்டது. தொண்டு செய்த பழுத்தப்படும் தூயதாடி மார்பில் விழும். பெரியாரை புகழ்ந்து பாரதிதாசன் பாடியது. ஓகே. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் புதுமைப்பித்தன். அடுத்து பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி என்று கூறியவர் யாருன்னா கூப்பாரா. 1946 ஜூலை 29 சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா அவர்களால் பாரதிதாசனுக்கு புரட்சிக்கவி என்னும் பட்டமும். அப்போ இந்த புரட்சிக்கவி பட்டம் யார் கொடுத்தது அப்படின்னா அறிஞர் அண்ணா. இது ஒரு முக்கியமான ஒரு இது. எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1946 கொடுத்துருக்காங்க. இதோட பரிசு பார்த்தோன்னா இதெல்லாம் தெரியல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோங்க. 25,000 ரூபா ரொக்கவும் வழங்கப்பட்டது. பாரதிதாசனுக்கு பாவேந்தர் என்ற பட்டம் வழங்கியவர் யாருன்னா பெரியார். இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். பாரதிதாசனுக்கு பாவேந்தர் என்ற பட்டம் வழங்கியவர் யாருன்னா பெரியார். அடுத்து 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்போனா புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்போதுன்னா 1954. இவரது பாடல்கள் செக்கு பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன. ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்போம். அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓரளவுக்கு பார்த்தா போதும், மீதியெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ளது நல்லா படிச்சுட்டிங்கனாலே போதுமானது. எதுக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கிறோம்னா ஒரு சில விஷயங்கள் அங்கே இருக்கும், அதனால நம்ம அதை படித்து தான் ஆகணும். நீங்கள் தமிழில் 95க்கு மேலே போடணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ளதெல்லாம் படிக்கணும் தான். அதேமாரி நீங்கள் நல்ல மார்க் எடுங்க, 95க்கு மேலே எடுக்கணும்னா நீங்கள் 12th வரையுமாச்சும் படித்து தான் ஆகணும். இதை நீங்கள் 6th to 12th வரையும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு டைம் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுது இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா பாரதிதாசன் பற்றி சில இதுகள்லாம் குரூப் 8ல் கேட்குறதுனால நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி மெட்டீரியல் மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி படித்தா தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கிறனால நம்ம இதில் தமிழில் 95 எபோவ் எடுத்தால் தான் கொஞ்சம் இது இருக்கும். அதுக்கு கீழே 1-2 மார்க் குறைஞ்சாலும் நீங்கள் ஜிகேயில் மார்க் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 93 92 போட்டிங்கன்னா நீங்கள் இங்கிட்டு ஜிகேயில் அதிகமாக போடுற மாதிரி அந்த சூழ்நிலை உருவாகும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தமிழில் நீங்கள் அதிகமாக, ஏன்னா தமிழ் எதுக்கு படிக்க அழுத்தமாக சொல்கிறோம்னா அது உங்களுக்கு 2 இதில் வருது. இப்போ தமிழ் பகுதி 100 இதுலேயும் வருது, அதே மாதிரி ஜிகேயில் குரூப் 8லேயும் வருது. இது மட்டும் இல்லை, பாரதியாரை பற்றி வரும், பாரதிதாசனை பற்றி வரும், இங்கே பெரியாரை பற்றி இங்கே ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. இங்கே அண்ணாவை பற்றி இருக்குது, அங்கேயும் அண்ணாவை பற்றி இருக்கும்.
அந்த மாதிரி வாணிதாசன் பற்றி இங்கே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இது ரிலேட்டடாக தமிழோட நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் 8 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தையார். இந்த கொஷின் வந்து 2-3 தடவை கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடகம் எதுன்னா பிசிராந்தையார். இது ஒரு முக்கியமானது. அதேமாரி மணிமேகலை வெண்பாவும் கண்ணகி புரட்சி காவியம் அப்படிங்கிற இதுவும் எழுதியிருக்காங்க, அதையும் மறந்துடக்கூடாது. அடுத்து, பாரதிதாசன் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எதுனா எழிலோவியம். அப்போ இது மாதிரி ஒரு அழகின் சிரிப்பு, அதாவது பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் வந்து எழிலோவியம். இது ஒரு முக்கியமானது. கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியமாக எது அப்படின்னு, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அப்படி செய்வினை வாக்கியம். இது எதுக்கு நான் இந்த இலக்கணத்தில் உள்ளது, இது எதுக்கு இதில் கொடுத்துருக்கேன்னா இலக்கணத்துலேயும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கொஷின் கேட்குறாங்கன்னா பாரதிதாசன். அதுக்காக தான் இந்த கொஷின் எடுத்திருக்கோம். அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுக அப்படின்னா பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு இது. அப்போ பாண்டியன் பரிசு வந்து 2 இடத்துல கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து இலக்கணத்தில் உள்ளது, இருந்தாலும் நமக்கு வந்து பாண்டியன் பரிசு யார் எழுதுனா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கொண்டு வந்து இந்த கொஷின் எடுத்திருக்கு. அப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க, இலக்கணத்துலேயும் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று, பாண்டியன் பரிசு யார் எழுதப்பட்டதுன்னா பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரு. அடுத்து, பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் அப்படின்னா 2ஆம் பகுதியில் வந்து கவிதை படைத்திருக்கிறாரு. அப்போ விருந்தோம்பல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இது எந்த விருந்தோம்பல் வந்து எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா குடும்ப விளக்கு. இந்த குடும்ப விளக்கை யார் எழுதுனா அப்படின்னா பாரதிதாசன். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். இது அடுத்து, பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு தொகுக்கப்பட்டுள்ள விருது வந்து சாகித்ய அகாடமி விருது. மறுபடியும் திரும்ப திரும்ப இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. பிசிராந்தையார் நாடகம் யாருன்னா பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என ஆடியவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்து, கல்வியில்லாத பெண்கள் கலைநிலம் என்றவர்கள் வந்து பாரதிதாசன். நம்ம அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தோம்ல, அந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கூல் புக்லேயும் இது இருக்குது, அது அப்படியே தான் இதில் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். திரும்ப மறுபடியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இதுக்குள்ளேயே தான் கேட்பாங்க திரும்ப திரும்ப திரும்ப. அதே மாதிரி திருக்குறளை பற்றி அவர் வள்ளுவரை பற்றி பாடியிருக்காரு. இணையில்ல முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடியது யாருன்னா பாரதிதாசன். நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் கொஷின் உள்ள பாட்டோட வரிகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து திரும்ப அதை தான் கேட்பாங்க. இதுக்கு நம்ம இந்த இப்போ உள்ள ஸ்கூல் புக்கு நியூ புக்கில் வந்து சில விஷயங்களை வந்து பாரதிதாசன் கவிதைகளை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை படிச்சிருக்குது. ஆனால் மஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க, அப்போ அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் அது. அடுத்து, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பாரதிதாசன் இயற்பெயர் என்னென்னா சுப்புரத்தினம். இது வந்து விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்துருக்காங்க. பாரதிதாசன் இயற்பெயர் யாது அப்படிங்கிறது அதுதான் கரெக்டான ஆன்சரு. இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பாரதிதாசன் இயற்பெயர் எதுன்னா சுப்புரத்தினம். இது நம்ம பார்த்தாச்சு. அடுத்து, பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசனார்
இயற்றிய நாடக நூல் எதுன்னா பிசிராந்தையார். அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கா பாருங்க. அதே மாதிரி கண்ணகி புரட்சி காப்பியம் அவரோட இதுதான், பாரதிதாசனோட ஒரு நாடக நூல் தான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் அப்படின்னு விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. இது பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறதா சரியான ஆன்சரு. இதில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறதுனா, புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் எந்த நாடகம்? இப்படி தான் கொஸ்டின் சுற்றி இப்படி தான் இதை கேட்பாங்க. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் எதுனா நாடகம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இது ஸ்கூல் புக்கில் இருக்குது என்ற கொள்கையை உயிர்மூச்சாக பெற்றவர் யாருன்னா பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர்மூச்சாக பெற்றவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்து, புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். இணையில்ல முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு இது யாருடைய பாராட்டுரைனா பாரதிதாசனோட பாராட்டுரை. இணையில்ல முப்பாலுக்கு இந்நிலத்தே என்ற வரிகள் எது பாடியது யாருன்னா பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய விருது பெற்ற நாடகம் நூல் எது? பிசிராந்தையார். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யார் கூற்று அப்படின்னா பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பு இல்லை என்றால் இங்கு உள்ள எல்லாரும் நானிடம் வேண்டும் என பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். இணையில்ல முப்பாலுக்கு இந்நிலத்தை எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாருங்க பாரதிதாசன். பாரதிதாசனார் சிறப்பு பெயர் பாரதிதாசனார் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். புரட்சி கவிஞர், தேசிய கவிஞர் பாரதியார், உவமை கவிஞர் சுரதா, கவிக்குயில் அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அது வரும். கவிக்குயில் அது கிடையாது, சாரி. அடுத்து, சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது எதுனா தேன் கொடுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படிங்கிறது தான். மற்ற நூலெல்லாம் வெவ்வேறு நூல். இதில் பாரதிதாசனோட வரிகள் தேன் எடுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு இத்தொடரை பாடிய கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். ஒரு பொறுத்துக, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறது யாருன்னா பாரதிதாசன்.
பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படிங்குறது நாமக்கல் கவிஞரது. எல்லாரும் எல்லாரும் பெற வேண்டும் அப்படிங்கிறது கண்ணதாசனுடையது. சபைகளில் தமிழெழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு கூறியவர் யாருன்னா கவிமணி. பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள். திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இந்த மாதிரி தான் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே கேட்டு கூட மறுபடியும் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள். திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யாருன்னா பாரதிதாசனம். இணையில்ல முப்பாலுக்கு இன்னெழுத்து. எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாரதிதாசனம். கண்ணல் பொருள் தரும் தமிழ் நீ ஒரு பூக்காடு நானோ தும்பி என்று தமிழ் மீது காதல் கொண்டு பாடியவர் யாருன்னா சுப்புரத்தினம். சுப்புரத்தினங்கிறது பாரதிதாசன் தான். அடுத்து பொறுத்து ஒன்று. தமிழ்நாட்டின் ரசூல் கம்தசேவ் அப்படின்னா பாரதிதாசன். தமிழ்நாட்டின் வாப்பசான் அப்படின்னா புதுமைப்பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட்னா கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின்னா அனுமத்தையா. திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்ல முப்பாலுக்கு இன்னெழுத்து என புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசனின் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னா வாணிதாசன். குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா பாரதிதாசன். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். இப்பாடல் நடிகருடைய யாரை பற்றி பாடியது. பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியிருக்கிறாரு. ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். குறிஞ்சித்திற்று என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். குறிஞ்சித்திற்று என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னா பாரதிதாசன். ஓகே, அவ்வளோதான் கடைசி இது. இப்போ இந்த குரூப் 8 உள்ள கொஷின் பார்ப்போம். இப்போ குரூப் 8 உள்ள கொஷின் ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. செந்தமிழே நீ சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்த நாட்டினை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவியரசு. இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யாருன்னா பாரதியார், பாரதிதாசன். திருவிக்கா தேசபக்தன். பாரதியார் விஜயா. பாரதிதாசன் குயில். நான் பார்த்த சதவீதம் தீபம். அதை பொறுத்துக்க. கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது அப்படின்னா இந்த இதுதான் தவறானது. ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதர் இது மட்டும்தான் தவறு. பாண்டியன் பரிசு பாரதிதாசன் கரெக்டு, சரியானது. ஆலாபானை அப்துல் ரகுமான் சரி. அகல் விளக்கு வரதாசனார் சரி. இப்போ இது மட்டும்தான் தவறு. ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதர் அது தவறு. அவ்வளோதான் அந்த குரூப் 8 கேட்டிருந்த கொஷின்னு. நம்ம பாரதிதாசனை பற்றி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த பாரதிதாசன், பாரதியார் இந்த மாதிரி இவருடையதெல்லாம் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதை பார்த்துக்கிறது நல்லது தான்.